வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது உலகளாவிய வர்த்தக போருக்காக அறிவித்து இறக்குமதி வரியின் முதல் தோல்வி அமெரிக்காவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தரையிறங்கியது ஒரு போயிங் தயாரிப்பு ஜெட் விமானம். ஒரு சீன விமான நிறுவனத்தால் பயன்படுத்த திட்டமிடப்பட்ட புத்தம் புதிய போயிங் விமானம் அதன் தயாரிப்பாளருக்கு திருப்பி அனுப்பப்பட்டு தரையிறங்கியது. சீனாவின் ஜியாமன் ஏர்லைன்ஸ் விமானம் போயிங் 737 மேக்ஸ் சியாட்டில் போயிங் நிறுவன விமான தளத்தில் நேற்று மாலை 6:11 மணிக்கு தரையிறங்கியது. விமானத்தில் ஜியாமன் ஏர்லைன்ஸ் பெயர் மற்றும் சின்னம் வரையப்பட்டிருந்தது. 8000 கிலோமீட்டர் திரும்பும் பயணத்தில் குவாம் மற்றும் ஹவாயில் எரிபொருள் நிரப்ப இடைநிறுத்தப்பட்ட பின் அமெரிக்காவை சென்றடைந்தது. போயிங் தமது விமானங்களை அமெரிக்காவில் தயாரிக்கிறது. அதன் பின் அதில் சில இறுதி மாற்றங்களை செய்ய போயிங்கின் யுஷான் நிறைவு மையத்தில் செய்கிறது. இறுதி வேலைக்காகவும் சீன விமான நிறுவனங்களுக்கு டெலிவரி செய்யவும் காத்திருக்கும் பல 737 மேக்ஸ் ஜெட் விமானங்களில் இதுவும் ஒன்று. ட்ரம்ப் இந்த மாதம் சீன இறக்குமதிக்கான அடிப்படை இறக்குமதி வரியை 145% உயர்த்தினார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் அமெரிக்க பொருட்களுக்கு 125% இறக்குமதி வரியை சீனா விதித்துள்ளது. புதிய 737 மேக்ஸ் விமானம் $55 மில்லியன் சந்தை மதிப்பை கொண்டிருப்பதால் அந்த விமானத்திற்கு சீனாவின் இறக்குமதி வரி மட்டும் $68.75 மில்லியன். விமானத்தின் விலையை விட அதிக வரி. அமெரிக்க போயிங் நிறுவனத்திற்கு விமானம் திரும்புவதற்கான முடிவை எந்த தரப்பு எடுத்தது என்பது தெளிவாக தெரியவில்லை. போயிங்கின் சிறந்த விற்பனை மாடலான 737 மேக்ஸ் திரும்பி இருப்பது அமெரிக்க விமான வர்த்தக துறையில் பல தசாப்தங்களாக இல்லாத ஒரு எதிர்பாராத சம்பவம். அமெரிக்க தயாரிப்பு புதிய விமான விநியோகங்களுக்கு இடையூறு ஏற்படுவதற்கான முதலாவது அறிகுறி இது. ட்ரம்ப் இறக்குமதி வரியை விதித்ததால் ஏற்பட்டுள்ள குழப்பம் அமெரிக்காவின் பல விமான விநியோகங்களை முடக்கிவிடக்கூடும். விமான நிறுவனங்களின் சிஇஓக்கள் வரிகளை செலுத்துவதற்கு பதிலாக விமானங்களை வாங்குவதற்கு ஒத்திவைப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ட்ரம்ப் தனது உண்மை சமூக தளத்தில் வெளியிட்டிருந்த ஒரு இடுகையில் பெய்ஜிங் பெரிய போயிங் ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்ட பின்னர் மறுத்துவிட்டதாக எழுதினார். ப்ளூம்பர்க் வெளியிட்ட செய்தியில் பெய்ஜிங் நாட்டை தளமாக கொண்ட விமான நிறுவனங்களுக்கு இனி போயிங் விமான டெலிவரிகளை ஏற்க வேண்டாம் என்றும் அமெரிக்காவிலிருந்து விமானம் தொடர்பான கூறுகள் மற்றும் உபகரணங்களை வாங்குவதை இடைநிறுத்தவும் உத்தரவிட்டது என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்த ஆதாரங்களை மேற்கோள் காட்டி வெளியிட்டது. ஏறக்குறைய 10 737 மேக்ஸ் விமானங்கள் சீன விமான நிறுவனங்களுக்கு விற்பதற்கு இப்போது திட்டமிடப்பட்டிருந்தது. அதில் 2 விமானங்கள் சீனாவின் ஜியாமன் ஏர்லைன்ஸுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வாஷிங்டனும் பெய்ஜிங்கும் இறக்குமதி வரி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் உலகின் 2 பெரிய பொருளாதாரங்கள் அடுத்த 3 அல்லது 4 வாரங்களில் ஒரு ஒப்பந்தத்தை எட்டும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக சீனா இதுவரை தகவல் எதையும் வெளியிடவில்லை. இறக்குமதி வரியை குறைக்கவோ நீக்கவோ வேண்டுமென்றால் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தம்மை தொடர்பு கொண்டு பேச வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்தார். அதற்கு சீனாவிடமிருந்து கிடைத்த பதில் ஆழ்ந்த மௌனம். இறங்கி வந்த ட்ரம்ப் இப்போது சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறியுள்ளார். சீன தரப்பு அதை கூட மறுக்கலாம். பெரும்பாலான நாடுகளில் புதிய இறக்குமதி வரியை ட்ரம்ப் அறிவித்ததை அடுத்து அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தக போரை நடத்தி வருகின்றன. ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், பெய்ஜிங்கின் உயர் அதிகாரிகள் பல முறை வாஷிங்டன் வந்தனர். இரு தரப்பினரும் மிகச்சிறந்த வர்த்தக பேச்சுக்களை நடத்தியுள்ளனர். ஆனால் அது இன்னமும் எஞ்சியுள்ளது என்றார். அவர் கூறியதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை. கடந்த வாரம் ட்ரம்ப் ஜப்பானிய மற்றும் தென்கொரிய பேச்சுவார்த்தையாளர்களுடன் விமானங்கள் புறப்பட்டு விட்டன. அவை வானில் பறந்து கொண்டிருக்கின்றன என்றார். அப்படி ஒரு விமானமும் வந்ததாக இன்று வரை தகவல் இல்லை. ஜப்பானிய மற்றும் தென்கொரிய பேச்சுவார்த்தையாளர்களுடன் புறப்பட்ட விமானங்கள் எங்கே தரையிறங்கின என்பது தெரியவில்லை. ஆனால் சீனாவுக்கு விற்பதற்காக அனுப்பப்பட்ட போயிங் 737 மேக்ஸ் விமானம் அமெரிக்காவில் வந்து தரையிறங்கி விட்டது தெரியும். வெள்ளை மாளிகையில் சீனாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து கேட்டதற்கு ட்ரம்ப் கூறிய பதில், அடுத்த 3 அல்லது 4 வாரங்களில் நான் யோசிப்பேன் என்பதுதான். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் பேசினாரா என்பதை தெரிவிக்க ட்ரம்ப் மறுத்துவிட்டார். சீன இறக்குமதிகள் மீது தற்போது விதித்துள்ள இறக்குமதி வரியை மேலும் உயர்த்துவாரா என்பதை அவர் கூற மறுத்துவிட்டார். அதன்பின் ட்ரம்ப் குழப்பமான வார்த்தைகளில், நான் அதிகமாக செல்ல விரும்பாமல் இருக்கலாம் அல்லது அந்த அளவுக்கு கூட செல்ல விரும்பவில்லை என்று இருக்கலாம். நான் குறைவாக செல்ல விரும்பலாம், ஏனென்றால் மக்கள் வாங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கூறினார். அதற்கு என்ன அர்த்தம் என்பதை வெள்ளை மாளிகை அதிகாரிகள் யாரும் ஆங்கிலத்திலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்து கூற முன்வரவில்லை. சீன சமூக ஊடக செயலியான டிக்டாக்கின் விற்பனை ஒப்பந்தம் விரைவில் வரும் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார்.
எங்களிடம் டிக்டாக்குக்கான ஒப்பந்தம் உள்ளது, ஆனால் அது சீனாவுக்கு உட்பட்டது. எனவே இந்த விஷயம் செயற்படும் வரை நாங்கள் அதை தாமதப்படுத்துவோம். விவாதங்கள் நடந்த பின்னர் ஒப்பந்தம் முடிவடை 5 நிமிடங்களுக்கு மேல் ஆகாது என்று அவர் கூறினார். புதிய அமெரிக்க இறக்குமதி வரிக்கு சீனாவின் ஆட்சேபனைகள் டிக்டாக்கை விற்று அமெரிக்காவில் செயல்பட வைக்கும் ஒப்பந்தத்தை நிறுத்திவிட்டதாக ட்ரம்ப் இந்த மாத தொடக்கத்தில் கூறினார். 2024ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இருதரப்பு சட்டத்தின்படி சீனாவை தளமாக கொண்டு பைடான்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பிரபலமான சமூக ஊடக செயலியின் அமெரிக்க சொத்துக்களை அமெரிக்க வாங்குபவருக்கு விற்பதற்கான ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர். ஆனால் இதற்கு சீனாவின் அனுமதியும் தேவை. சீன வர்த்தக அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ஹியோ யாங்கியன் கூறிய போது சீனாவின் நிலைப்பாடு நிலையானது. அமெரிக்க தரப்புடன் பொருளாதார மற்றும் வர்த்தக ஆலோசனைகளில் ஈடுபடுவதற்கு அது திறந்தே உள்ளது என்று கூறினார். ஒருதலை பட்சமாக இறக்குமதி வரி விதிப்பது முழுவதுமாக அமெரிக்க தரப்பால் தொடங்கப்பட்டது என்று குறிப்பிட்ட அவர் தனது அணுகுமுறையை சரி செய்யுமாறு அமெரிக்காவை வலியுறுத்த தவறான செயலை செய்பவர்கள்தான் அதை செயல் தவிர்க்க வேண்டும் என்று ஒரு பழைய சீன மொழியை மேற்கோள் காட்டினார். அதாவது தவறு செய்தது அமெரிக்கா, அதை திருத்த வேண்டியதும் அமெரிக்கா. அமெரிக்கா தனது அதிகபட்ச அழுத்த தந்திரங்களை உடனடியாக நிறுத்தவும், வற்புறுத்தல் மற்றும் மிரட்டல்களை நிறுத்தவும், பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் சமமான பேச்சுவார்த்தை மூலம் சீனாவுடன் வேறுபாடுகளை தீர்க்கவும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று கூறினார் அவர். அமெரிக்க சிப் மேக்கர் NVIDIAவின் தலைமை நிர்வாகி ஜென்சன் ஹுவாங் வியாழக்கிழமை சீனா தனது H20 செயற்கை நுண்ணறிவு சிப்களை சீனாவுக்கு விற்பனை செய்வதற்கு தடை விதித்ததை அடுத்து சீனா தனது நிறுவனத்திற்கு மிக முக்கியமான சந்தையாக இருந்தது என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது சீனாவுடன் தொடர்ந்து ஒத்துழைப்போம் என்று நாங்கள் நம்புகின்றோம். சீனாவின் அரசு நடத்தும் ஒளிபரப்பு CCTV மேற்கோள் காட்டிய சர்வதேச வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான சீன கவுன்சில் தலைவர் ரென் காங்பினுடன் சந்திப்பில் குவாங் கூறினார். வர்த்தக அமைப்பின் அழைப்பின் பேரில் ஹுவாங் முன்னதாக பெய்ஜிங் சென்றார். NVIDIAவின் H20 சிப்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதில் அமெரிக்கா கட்டுப்பாடுகளை விதித்த நேரத்தில் அவரது வருகை வருகிறது. நடந்து கொண்டிருக்கும் இறக்குமதி வரி போருக்கு மத்தியில் சீனாவை அழுத்துவதற்கான வாஷிங்டனின் உத்தியின் ஒரு பகுதியாக பெய்ஜிங்குடன் மேம்பட்ட AI தொழில்நுட்ப வர்த்தகத்தில் அதன் பிடியை ட்ரம்ப் இறுக்கினார். NVIDIA கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்க அரசாங்கத்தால் ஏப்ரல் 9ஆம் தேதி தமது H20 சிப்கள் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய அரசாங்கத்தின் ஒப்புதல் தேவைப்படும் என்று அறிவித்தது. இந்த கட்டுப்பாடு கால வரையின்றி தொடரும் என்று தனியாக தெரிவித்துள்ளது. H20 சிப் ஒப்பீட்டளவில் மிதமான கம்ப்யூட்டிங் சக்தியை கொண்டிருந்தாலும் உயர் செயல்திறன் கொண்ட கணினி அமைப்புகளை உருவாக்குவதற்கு ஏற்றதாக இருக்கும் மற்ற அம்சங்களை வைத்திருக்கிறது. சீன சூப்பர் கம்ப்யூட்டர்களில் H20 சிப்கள் பயன்படுத்தப்படலாம் அல்லது மாற்றியமைக்கப்படலாம் என்ற கவலையின் அடிப்படையில் அமெரிக்க அரசாங்கம் அந்த தடையை அறிவித்தது. இப்போது வரை H20 தான் சீனாவுக்கு சட்டப்பூர்வமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய மிகவும் மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு அமெரிக்க சிப். சீனாவுடனான ட்ரம்பின் வர்த்தக போர் இந்த நிமிடம் வரை ட்ரம்புக்கு வெற்றி தரவில்லை, வலிகளைத்தான் கொடுத்துள்ளது. சீனாவை எப்படி அணுகுவது என்று ட்ரம்ப் யோசிப்பதும் தெரிகிறது. சீனா தமது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதும் தெரிகிறது. தவறான செயலை செய்பவர்கள்தான் அதை செயல் தவிர்க்க வேண்டும் என்ற பழைய சீன பொலிமொழி பிரபலமானதுதான் மிச்சம்.